அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 9 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. +2 மாணவ மாணவியருக்கான பொதுத் தேர்வு வரும் 3ஆம் தேதி தொடங்குகிறது. +2 தேர்வில் தமிழகம், புதுச்சேரியை சேர்ந்த 7518 பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவியர் மற்றும் தனி தேர்வர்கள் என 8,21,057 மாணவ மாணவியர் பங்கேற்க பதிவு செய்துள்ளனர். இவர்களில் 3,78,545 பேர் மாணவர்கள், 4,24,023 பேர் மாணவியர், சிறைவாசிகள் 145 பேர் எழுத உள்ளனர். இதற்காக தமிழகம், புதுச்சேரியில் 3,316 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து 5ஆம் தேதி +1 வகுப்புக்கான தேர்வும் தொடங்க இருக்கிறது. முன்னதாக +2க்கு பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரையும், +1 வகுப்புக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரையும் செய்முறை தேர்வுகள் நடந்து முடிந்தன. இரண்டாவது அறிவிப்பு. வர்த்தக பயன்பாட்டுக்கான 19 கிலோ எடை கொண்ட LPG சிலிண்டரின் விலையானது மார்ச் 1 முதல் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஒரு சிலிண்டரின் விலையானது ₹5.50 உயர்ந்து 1965 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மூன்றாவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்களில் ஒரு வாரத்தில் மட்டும் 174 பேர் மாரடைப்பால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மாரடைப்புடன் வருபவர்களுக்கு அதை தடுக்கும் வகையில் ஆஸ்பிரின் 150 mg உள்ளிட்ட 25 மாத்திரைகள் வழங்கப்படுகின்றன எனவும், உணவு முறை போன்ற காரணங்களால் இதய நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாகவும் பொது சுகாதாரத்துறை இயக்குநரான செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார். முதலுதவி சிகிச்சை பெற்ற பிறகு மேல் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்படுபவர்களின் 90% பேர் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நான்காவது அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் மார்ச் 1 முதல் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருந்தது. தமிழகத்தில் சுமார் 58,000 அரசு பள்ளிகள் இயங்கி வருகின்றன. கடந்த ஆண்டில் சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அரசு பள்ளிகளில் சேர்க்கப்பட்டனர். அதேபோல இந்த ஆண்டும் அதிக அளவில் மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் மார்ச் 1 முதல் சேர்க்கை நடத்த பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பள்ளிகளுக்கு இன்று வார விடுமுறை இருப்பின் 3ஆம் தேதி முதல் சேர்க்கை தொடங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. சென்னை மாநகராட்சியில் 6 மண்டலங்கள் புதிதாக சேர்ப்பு. மண்டலங்களின் எண்ணிக்கையை 14 20 உயர்வு. கொளத்தூர், வில்லிவாக்கம், தியாகராய நகர், விருகம்பாக்கம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, பெருங்குடி, சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட 6 மண்டலங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான ரமலான் நோன்பு ஞாயிறு முதல் துவங்குவதாக தலைமை ஹாஜி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஞாயிறு முதல் 30 தினங்களுக்கு இஸ்லாமியர்கள் நோன்பு விரதம் இருந்து 30வது நாளில் ரமலான் பண்டிகையை கொண்டாடுவார்கள். ஏழாவது அறிவிப்பு. தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியில் காலியாக உள்ள வாடிக்கையாளர் சேவை அதிகாரி 124 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையத்தில் ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். 60% மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெற்றிருந்தால் tmp.net.in என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்ப கட்டணமாக ₹100 செலுத்தி விண்ணப்பிக்கலாம் எனவும், விண்ணப்பிக்க கடைசி நாள் 16/3/2025. எட்டாவது அறிவிப்பு. இன்று மார்ச் 2 தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மார்ச் 3 தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். இன்று முதல் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு எனவும், அதிகபட்ச வெப்பநிலை சற்றே குறையக்கூடும் எனவும், 3/3/2025 மற்றும் 4/3/2025 அதற்கடுத்த 2 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலையில் படிப்படியாக 2 செல்சியஸ் வரை உயரக்கூடும். கடைசியாக 9வது அறிவிப்பு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் சேவியாக்குறிச்சி தாகூர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் வருகிற 8/3/2025 அன்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. இம்முகாமில் உற்பத்தி தகவல் தொழில்நுட்பம், ஜவுளி வங்கி சேவைகள், காப்பீடு, மருத்துவம், கட்டுமானம் உள்ளிட்ட முக்கிய துறைகளிலிருந்து 200க்கும் மேற்பட்ட வேலையளிக்கும் நிறுவனங்கள் 20,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு பணியாளர்களை தேர்வு செய்ய உள்ளனர்.
இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலையளிக்கும் நிறுவனங்களும் வேலை நாடுனர்களும் www.tnprivategovernment.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 9 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.